எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவாதி தேவன் உங்களுடைய ஜெபத்தை நிறைவேற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு நிரந்தரமான நிறைவான விடுதலையை அவர் தருவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்போது என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கிற இறைவன் என்று பெயரிட்டு அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அவரை நம்ம நல்லவர்னு சொல்றோம், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் எல்லாம் வல்ல கடவுள், யாவே ஈரே, எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்களை நாம் வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்கே ஒரு புதிய பெயரை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நம் கடவுள் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சிலர் இல்ல பலர் ஒரு ஆதங்கத்தோட வந்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அழுறதும் புலம்புறது மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கடவுளுக்கு தெரியவே மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் நிலைமையை இந்த ஆண்டவர் பார்க்கிறாரா? என் பிரச்சனையை இந்த ஆண்டவர் பார்க்கிறாரா? என் துயரத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு ஆதங்கத்தோடு அழுகையோடு பேசுகிறவர்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இங்க கூட நீங்க யாராவது மனம் கசந்து நான் என்னென்னலாமோ பண்ணிட்டேன், என்ன அழுது புலம்பிட்டேன், இந்த கடவுளுக்கு என் கண்ணீர், என் புலம்பல், என் வேதனை, என் துக்கம் புரியுதா புரியலையா அப்படின்னு நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். கை தட்டுங்க பாப்போம். இப்ப இந்த வார்த்தையை யார் சொன்னா அப்படின்னா பாருங்க, பைபிள் சொல்லுகிறது யாருடைய வார்த்தை அப்படின்னா, ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார் என்ற பெண் சொல்லுகிறார், என்னை காண்கிற கடவுளை நானும் கண்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை காண்கிற கடவுளை நானும் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவள் பெயர் வைக்கிறார். ஆமென். ஆகார ஆண்டவர் எங்க வைத்து பார்த்தார் அப்படின்னா, நீங்க பாருங்க, தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரத்துல எங்க இருக்கிறது அப்படின்னா 7வது வசனம் படிங்க பாப்போம். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகிலே அவர் கண்டார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பாலை நிலத்துக்கு அருகில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகிலே ஆண்டவருடைய தூதர் ஆகாரை கண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகார் அப்படியே வழி தெரியாம அலைந்து திரிகிறான். என்ன செய்யறதுனே தெரியல, எங்க போறதுனே தெரியல, யார்கிட்ட போய் நிக்கிறதுனே தெரியல. இந்த ஒரு நிலையில்தான் ஆகார் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாள். பிரைஸ் தி லார்ட்.
ஒருவேளை நாம கூட பலவிதமான வேதனையின் மத்தியில, துயரத்தின் மத்தியில ஒரு அப்படியே என்ன செய்யறதுன்னே தெரியல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, எடுக்கிற எந்த காரியமே ஒரு ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னு கூட ஒருவேளை நாம வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்காக மாபெரும் செயலை செய்ய தேவன் உங்களை காண்கிறவராக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய துயரங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவர் காண்கிறார். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். இயேசுவே நீர் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் பலவீனத்தையும் நான் அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் நீர் காண்கிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே பாருங்க, ஆண்டவர் நம்மை காண்கிறார். ஆமென். நீங்க புதிய ஏற்பாட்டுல கூட பாருங்களேன், வேதத்துல நம்ம அழகான ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்க 19 லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம், இந்த பகுதி எடுத்துக்கோங்களேன் தயவு செய்து. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். இந்த 19ஆம் அதிகாரத்துல பாருங்க ஆண்டவர் பாருங்க இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை பாருங்களேன். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்கு ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சக்கேயு எங்க ஏறி உட்கார்ந்து இருந்தாரு? ஒரு காட்டு அத்திமரத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு. இன்னைக்கு நாம கூட சில நேரத்துல பாருங்க, ஆண்டவரே நீர் என்ன பாப்பீரா பார்க்க மாட்டீரா தெரியல அப்படின்னு, ஒருவேளை இந்த கடவுளுக்கு என்ன தெரியுமா தெரியாதான்னு கூட நம்ம அவரை தேடி வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க பயப்படாதீங்க, உங்களை அவருக்கு தெரியும். ஆமென். அத்திமரத்துல ஏறி உட்கார்ந்த சக்கேயுவை போல இன்னைக்கு நாம கூட ஒரு சோகத்தோட வேதனையோட ஒரு துயரத்தின் மத்தியில ஏறி உட்கார்ந்து இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதிலே மறைஞ்சுக்கிட்டே வாழ்ந்திருக்கலாம், மறைந்து கொண்டே வாழ்க்கையில இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சக்கேயுவை கூப்பிட்டார், கீழே இறங்கி வா. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 147ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 147ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சொல்லப்படுது 4வது வசனத்தை பாருங்களேன். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். நல்ல கை தட்டுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒதுங்கி இருந்தாலும் ஒளிஞ்சிருந்தாலும் மறைந்திருந்தாலும் நீங்க என்னை யார் பார்க்கிறான்னு நினைச்சாலும் தேவன் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார், பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். பாருங்க அல்லேலூயா. தேவன் நல்லவர். நான் சாக போனவன் தான். ஆமென். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2002ஆம் ஆண்டு ஒரு பஸ்ல விழுந்து சாக போறேன். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, உள்ளே வா அப்படின்னு. உள்ளே வாங்குற சத்தம் கேட்டதுதான் எனக்கு தெரியும். பார்த்தா பெத்தானியா மடத்துக்கு உள்ள சர்ச்சுக்குள்ள நான் பீடத்துக்கு முன்னால நிக்கிறேன், எனக்கே தெரியல. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரை யோசித்து பார்க்க, யாரா என்ன கூப்பிட்டது, எப்படிடா உள்ள வந்தேன். உள்ள பார்த்தா என் மகனே இன்னமும் உன்னை அன்பு செய்யறேன்னு ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். வாழ்க்கையே மாறிட்டு இருந்த கடந்து வந்த பாதையில யோசித்தா நான் உண்மையிலே இருந்தது என்ன தெரியுமா? தரித்திரம், வேதனை, அவமானம், சாகணும், எப்படி சாகலான்னு டெய்லி டைம் டேபிள் போடுவேன். அல்லேலூயா. ஆனா நான் நினைச்ச டைம் டேபிளை மாத்தி எனக்குன்னு ஒரு நல்வாழ்வை தந்த தேவன் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அதனாலதான் பாருங்க, நீங்க யோவான் நற்செய்தி இதை வாஸ்து ரம்யமா வாங்கல பார்ப்போம். யோவான் நற்செய்தியில ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பாருங்க, ஒரு கேள்வியை ஒரு மனிதன் கேட்டார். என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த முதல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்து பாருங்க, 48 படிங்க. நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களை எனக்கு தெரியுமா? என்னைய உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு ஜெபத்துல வந்த உடனே தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஒரே ஊர்ல இருந்து சில பேர் வந்திருப்போம், ஒருவேளை பக்கத்து உறவுல ஒருவேளை வந்திருப்போம், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களை பார்த்தா தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா? உங்க நிலைமை தெரியுமா? நீங்க வெளியே சிரிக்கிறது தெரியும், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியாது. உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியவே தெரியாது. நத்தனியேல் கேட்கிறார், ஆண்டவரே, ஐயா, ஆண்டவரே, ரப்பி, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு உன்னை பத்தி நீ கேட்கலாம், என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா? ஆண்டவர் அழகா சொன்னார் பாருங்க, நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போது நான் உம்மை கண்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ எங்க இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, உன் சூழ்நிலை என்ன, உன் வாழ்க்கையோட நிலைமை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் இன்று இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் அவர் அறிகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் அறிகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற கடவுள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பல்லவியை பாட போகிறோம். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காணும் கடவுள் என் இயேசப்பா எப்போதும் என் மீது அக்கறையோடு இருக்கிறார். அவர் என்னை காண்கிற கடவுள். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. ரொம்ப முகமாட்டமா இருக்காதீங்க. ஏற்கனவே ஹீட்டு ரொம்ப இருக்கு. இந்த ஹீட் எல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ஆண்டவர் இந்த ஹீட்லயும் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் மேக ஸ்தம்பமாய் வந்தவர் உங்களுக்குள் ஒரு குளுமையை தருவாராக. ஆமென். ஒரு புது பலத்தை தருவாராக. ஆமென். நல்ல கைகளை கொண்டு சொல்லுங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. கைகள் தட்டி பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். குரல் உயர்த்தி எல்லா பாரங்களும் மறைந்து போகட்டும், எல்லா துக்கங்களும் மறையட்டும். கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும். கர்த்தாவே, எங்களை காண்கிற கடவுள், சக்கேவை காண்கிற கடவுள், சக்கேவே விரைவாய் இறங்கி வா என்று அத்தி மரத்துக்குள் இருந்த மனிதனை
யோபை கண்ட கடவுள், நதனியேலை கண்ட கடவுள், ஆகாரை கண்ட கடவுள், நீ உயிருள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், எங்களுக்காக இறங்கி வருகிற தேவன். இயேசுவே தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நான் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்று எனக்கு தேவையான முழுமையான விடுதலையை ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்து என்னை வழி நடத்தி அருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, நம் தேவன் நம்மை காண்கிறவர். ஆமென். மீண்டும் சொல்லுங்கள் ஆமென். நல்ல கைகளை சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசு என்னை காண்கிறார். ஆமென். இந்த நாளிலே நம் தேவன் நம்மை எந்தெந்த சூழ்நிலையில் அவர் காண்கிறவர் என்பதை நான் வேகமாய் ஒரு 7 காரியங்களை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, முதலாவது பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பது இல்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒருத்தர் பார்க்கிறோமா? நம்ம பார்க்கிறோம். நிறைய பாருங்களேன், நீங்க சினிமால பாக்குறீங்க, டிவி சீரியல்ல பாக்குறீங்க, உலக பிரபலமான மனிதர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க ரொம்ப பெரிய ஆளு, இவங்க பெரிய ஆளு அப்படின்லாம் நம்ம நிறைய பேரை மாடலா வச்சு கூட பேசிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நீங்களும் நானும் பார்க்கிறது ஒருவேளை அவங்களுடைய செல்வாக்கை பார்க்கிறோம், அவருடைய உயர்வை பார்க்கிறோம், அவங்க அந்தஸ்துகளை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவங்க இருக்கிற கேட்டகரி, அவங்களுக்கு என்னப்பா குறை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆயிரம் உதவி இருக்குது, இப்படிலாம் நம்ம நிறைய பேரை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்கிற பிரபலம், இல்லைன்னா நம்ம பார்க்கிற செல்வாக்குள்ளவங்க, நம்ம பார்க்கிற வசதியானவங்க எல்லாரும் உள்ளத்துல எப்படி இருக்காங்கன்னு நம்ம கற்பனையே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பார்க்கிற மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து கடவுள் ஏமாறுறவரு இல்ல. சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பாருங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பாவம். அவங்க ரிட்டையர்ட் ஆன பணம் ஒரு 25 லட்சமா எவ்வளவு வந்திருக்கு. அந்த 25 லட்சம் ரூபாயையும் ஒரு நபரை நம்பி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்க, போட்டு 7 வருஷத்துக்கிட்ட ஆயிட்டான். ஐயா சொன்னாங்க, மாசம் உங்களுக்கு இவ்வளவு பணம் உங்களுக்கு வரும், எத்தனை வருஷம் கழிச்சு வரும் பொழுது உங்களுக்கு லம்பா இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எப்படிமா அந்த 25 லட்சத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, அவங்கள பார்க்க அவ்வளவு நல்லவங்களா தெரிஞ்சது. சிலருக்கு பால்லாம் வடியும் முகத்துல, சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்புறாணி அப்படி நீங்க நினைச்சுக்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னாங்க, நல்லவங்களா தெரிஞ்சாங்க பிரதர். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சவங்க, பேச்சுல நல்லவங்களா தெரிஞ்சது. நான் அதை நம்பி என்ன பண்ணேன், முழு தொகையையும் போட்டேன். இப்ப ஒரு பைசா எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. எங்க பேச்ச நீங்க கேட்கவே இல்லை, போங்க அப்படின்னு பத்தி விட்டுட்டாங்க. நீங்க ஒருவேளை நீங்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து வந்திருக்கலாம். அந்த மனிதருடைய முகம் என்ன தெரியும், உங்களை பல விதங்களை ஏமாற்றி விடும். பிரைஸ் தி லார்ட்.
என்னுடைய அன்பு அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில மனிதர்களுடைய முகம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது சொல்லுங்க. இந்த மனுஷ முகத்துக்கு என்ன உண்டு? நிறைய கலர் உண்டு. ஆமென். எத்தனை பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய முகம் உண்டு. எப்ப வேணாலும் அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஒரு பெரிய உளவியலாளர் கூறுகிறார், உங்களிடத்தில் நெருக்கமாக இருப்பதனால் அவர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. உங்க கூட ரொம்ப அன்பா இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்? ஒருவேளை அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்து விட்டால் உங்களை காலுக்கு கீழ் வைத்து மிதிக்கவும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறதுனால அவங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறாங்க, இவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் தங்களுக்குரிய சாதகமான சூழ்நிலை வரும் என்றால் உங்களை காலுக்கு கீழ் வைத்து மிதிக்கவும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் எதை பார்க்கிறார்? முதல் காரியம் வேதம் சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வெளியே கை கும்பிடுறீங்க, வெளியே பக்தியா இருக்கிறீங்க, வெளியே ரொம்ப பரவசமா இருக்கிறீங்க, வெளியே ரொம்ப தேவ நம்பிக்கையில வளர்ந்தவர்கள், ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு நீங்க வெளியே காமிச்சுக்கிறத பார்த்து ஒருவேளை யாராவது வெளியே உள்ளவங்க ஏமாந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப அப்படியே ஆலயத்துல வந்தா அப்படியே கையை விரிச்சாங்கன்னா கடவுளே கீழே இறங்கி வந்துருவாரு, அவ்வளவு பக்தி அப்படின்னு நீங்க நம்பலாம். ஆனா ஆண்டவர் நம்புவாரா? சொல்லுங்க, ஆண்டவர் நம்புவாரா? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிதற்றுகிற கூட்டத்தெல்லாம் அவர் என்ன செய்யறது இல்ல, கண்டுகிடுறதே இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வெளியரங்கமான ஜெபம், வெளியரங்கமான உபவாசம், வெளியரங்கமான தர்மம் இதெல்லாம் யார்கிட்ட போய் சேராது, நேரம் இல்லை. அதனால இந்த பகுதி உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருந்தேன். வெளியரங்கமான ஜெபம், வெளியரங்கமான தானம், வெளியரங்கமான என்னது நோன்பு, இதை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. அதெல்லாம் யார் பார்வைக்கு? மக்கள் பார்க்க வேண்டும் என்று, மக்கள் பார்க்க வேண்டும் என்று, மக்கள் பார்க்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, மனுஷனுடைய, உங்களுடைய, என்னுடைய இருதயத்தை அவர் உற்று நோக்குகிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய இருதயத்தை பார்க்கிறாரு? என்னுடைய, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் தியானித்த பொழுது, சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த வார்த்தையினுடைய கனாகணத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் வேதத்தை திறந்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் எடுத்து வாசியுங்கள். ஏன் வாசிங்களேன் தயவு செய்து. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ளாக நீங்கள் வரணும். நான் வேகமா உங்களுக்கு 7 காரியத்தை இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிங்க. நீதிமொழி 16:2 வாசிக்கிறேன். மனிதனுடைய நடத்தை எல்லாம் அவர் வாசிக்கிறோமா? நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையினுடைய பகுதி என்ன தெரியுமா? ஒருத்தருடைய நடத்தை அவருக்கு எப்படி இருக்கும்? கலங்கமற்றதாக தெரியலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் ஜெபத்துல பங்கெடுக்கிறோம், நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய கிருபைக்காக, அவருடைய அருளுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் இந்த நாளிலே ஏக்கத்தோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது, மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாக தோன்றலாம். எப்படி தோன்றலாம்? எனக்கு தோணுது சரி,
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதானே, நிறைய பேர் பாருங்க அவங்களுக்கு தோன்றியதையெல்லாம் செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுக்கு தோன்றினதெல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்வாங்க. நோன்பு இருக்கிறதுல கூட, ஜெபம் பண்றதுல கூட சில நேரங்களில் பாருங்க அவங்க யாரோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி போவாங்க. எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோன்றுகிறது உங்களுக்கு ஒருவேளை சரியா தோணலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தோன்றுவதனால அது தேவனுக்கு ஏற்புடையதுன்னு நீங்க நினைச்சுக்கிட கூடாது. எனக்கு தோன்றுவதெல்லாம் சரி, எனக்கு தோன்றுவதெல்லாம் ஆண்டவருக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையில தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல நீங்க எப்படி இருக்கீங்கங்கறத ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல யாரு, உங்க இருதயத்துல நீங்க என்ன கேட்டகரி, உங்க இருதயத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆளு, உங்க இருதயத்துல நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க, உங்க இருதயத்துல எப்படிப்பட்ட நபராக நீங்க இருக்கீங்க, இத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய வெளிப்புறம் மனிதனுக்கு தோன்றுவது அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க பைபிள்ல நான் வேகமா 2 சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளலாம், தயவு செய்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிக்கலாம். தயவு செய்து நீங்க எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். 11வது வசனம். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வாறு வேண்டினார். எப்படி வேண்டினாரு? ஆண்டவரே, நானே வாசிக்கிறேன். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்றோ மற்ற மக்களைப் போலவோ இல்லாத மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவனைப் போலவோ இல்லாத பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 நாள் நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் 10 பகுதி கொடுக்கிறேன் என்று அவன் ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அவன் ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ணா? ஆலயத்துக்குள்ள கடவுளுக்கு முன்னால நான் வரி தண்டு நான் இந்த மாதிரி பாவிய மாதிரிலாம், இந்த நம்ம கூட நினைக்கிற மாதிரிலாம், இந்த ரோட்ல கிடக்கா பாத்தீங்களா பொறுக்கி, இந்த குடிகார பாவி இருக்கா பாத்தீங்களா, இந்த அந்த பையன் இருக்கா பாத்தீங்களா, இவனை மாதிரிலாம் நான் இல்லாததுக்காக உமக்கு நன்றி. வாரத்துல உபவாசம் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டான். இப்ப நீங்க பாருங்க, ஒருவன் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் ஒரு ஜெபத்தை கடவுளுக்கு முன்னால வைக்கிறான். ஆமென். ஆனா இன்னொருத்தன் ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல 2 காரியம் சொல்லுது. என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்களேன், வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். 13வது வசனம். வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கொள்ள துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, பாவியாகிய என் மீது இரக்கமையும், பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபித்தார். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாவியாகிய என் மீது இயேசுவே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இவன் இந்த 2 ஜெபத்துக்கும் இடைவெளி என்ன? இந்த 2 ஜெபத்துக்கும் வித்தியாசம் என்ன? முதல் ஜெபம் அறிவிலிருந்து வந்தது. எதுல இருந்து வந்துச்சு? ஆணவத்திலிருந்து வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். முதல் ஜெபம் எதுல இருந்து வந்துச்சு? ஆணவம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆணவம் தான் ஜெபமாவே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பைபிள் எடுத்துட்டாங்கன்னா, கொஞ்சம் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு, நீங்க ஜெபம் பண்ற மாதிரி அந்த சாமியார் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் சும்மா நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? இப்படிதான்டா வந்து உசுப்பேத்தி இருக்கிற. ஃபாதருக்கு ஒண்ணும் தெரியாது, சிஸ்டருக்கு
ஒண்ணும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சில பேர் பாருங்க இந்த சபைக்கு போயிடும் பாருங்க, அவன் நினைக்கிறான் இந்த பாருங்க இந்த ஃபாதர் ஒண்ணுமே சொல்றது இல்லை, மறையுறையே இல்லை. நிறைய பேசுறதுனால அவங்க நல்லவங்க, தேவைக்கு பேசுறவங்க, ஒண்ணுமே தெரியாதவங்க நீ நினைப்பண்ணா உன்ன மாதிரி முட்டாள் வேலை யாருமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுக்கி கொண்டு போவதனால் அந்த ஜெபம் கேட்கப்படும், குறைவாக ஜெபிப்பதனால அந்த ஜெபம் கேட்கப்படாதுன்னு பைபிள்ல எழுதல. ஜெபம் என்பது வார்த்தையின் அடுக்குதல் அல்ல, ஜெபம் என்பது இதயத்தின் ஆழம். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இங்க இருக்கிற நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க அறிவினால வரக்கூடிய, உங்க ஆணவத்தினால வரக்கூடிய ஜெபம் ஒரு நாள் உங்களுக்கு பலனை கொண்டு வராது. சகோதரியே, சகோதரனே, தேவன் மனுஷனுடைய இருதயத்தை காண்கிறார். ஆமென். இருதயத்தை தான் அவர் பாப்பாரு. யாருக்கு சுகம் கிடைக்கும் தெரியுமா? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆமென். இருதயத்தை தர என் இயேசு கிறிஸ்து எனக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலை தருவார். ஆண்டவரே, இதோ உங்க முன்னால நான் நிற்கக்கூடிய மேல இரக்கம் வைங்கன்னு அவருடைய இரக்கத்துக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த பரிசேயனை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆணவம், அகங்காரம், நம்ம பக்தி முயற்சி, நம்ம ரொம்ப கடவுளுக்கு நிறைய காரியம் செய்யறோம், நம்ம அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கோம் நினைச்சிட்டு வரும் பொழுது அது வெளியே உள்ள மக்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய ஆறுதலும் ஆசியும் பெறாத ஒரு வெறுமையிலேயே நாம பயணிப்போம். ஆமென். ஆனால் இந்த பாவியான மனுஷன் பாத்தீங்களா, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அவன் கடவுளை சொந்தமாக்கி கொண்டான். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்கள் வெளிப்புறத்தை காண்பதில்லை. உங்க வெளிப்புறம் காண்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சிலர் வெளியே என்ன செய்வாங்க, ஆக்ஷன் பெரிய அவங்க நிறைய வேடம்லாம் போடுவாங்க, ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து ஏமாற மாட்டாரு. ஆமென். அதனாலதான் பைபிள் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது. வாசியுங்கள் நீதிமொழிகள், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 21 2வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 21:2 வாசிங்கப்பா. மனிதனுடைய நடத்தைகள் எல்லாம் அவருடைய பார்வையில குற்றமற்றதாய் தோன்றலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இல்ல, குற்றமற்றதா தோன்றலாம், குற்றமற்றதாகவே தோன்றும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. மனிதனுடைய நடத்தை, மனிதனுடைய செயல்பாடு, மனுஷனுடைய வழிகள் எல்லாமே அவனுடைய பார்வையில் அவனுக்கு நல்லா தோணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள்ல இப்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். யாரு? நல்லா சொல்லுங்க. யாரு? பேரை மறந்துட கூட. குப்தா இல்ல, என்ன பேரு? இப்தா. நீதி தலைவர்கள் புஸ்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து அவனை பற்றி நான் உங்களுக்கு வேகமாக இந்த பகுதியில் காண்பித்து கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்தா என்ற அந்த மனிதனை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார். நீங்க நீதிமொழிகள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுல அந்த பகுதி நமக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்தா என்கிற மனிதன் ஆண்டவரிடத்துல ஒரு உடன்படிக்கையை செய்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த இப்தா ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை செய்கிறான், ஆண்டவரிடத்துல ஒரு வேண்டுதலை அவன் வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இப்தா என்ன சொன்னான்னா, ஆண்டவரே, நான் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது எனக்கு முன்பாக யார் வருகிறார்களோ அவர்களை நான் உமக்கு நேர்ச்சையாய் ஒப்புவிப்பேன். பிரைஸ் தி லார்ட்.
வாசிங்க 31வது வசனம் படிங்க பாப்போம். 30 படிங்க. இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் போது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலி ஆக்குவேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்தா இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். என்ன ஜெபம்? இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வீட்டை மட்டும் கட்டிட்டேன்னா. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஒருவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என் வீட்டை நான் வித்துட்டேன்னா அதுல நான் உமக்கு 75% என்ன செய்வேன்? கொடுத்துருவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த வீடு விலையே போகாத வீடு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவரு ஜெபம் பண்ணதை ஆண்டவர் நிறைவேற்றும்படி ஆட்கள் பார்க்க வந்துட்டாங்களாம். உடனே அவர் வீட்டு மனைவிட்ட சொன்னாங்களாம், ஏமா வீடு வித்தா நான் ஆண்டவருக்கு என்ன கொடுப்பேன்? 75% கொடுப்பேன் நேர்ந்திருக்கேன். ஆட்கள் வந்து பாக்குறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? வீடு 10 லட்சம் ரூபா வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள கரையம் எவ்வளவு அப்படின்னா ஒரு கரையம் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த வீட்டோட மதிப்பு இவ்வளவு. ஆனா இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொல்லுங்க? 1 லட்சம் வச்சுக்கோங்க. பூனையோட மதிப்பு 9 லட்சம். வீட்டில் இருக்கிற பூனையை வாங்குறவனுக்கு பூனை 9 லட்சம், வீடு 1 லட்சம். ரொம்ப டேலண்டான ஆள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தீர்ந்ததா பிரச்சனை? நிறைய பேர் இப்படிதான், ஆண்டவரே நீங்க இதை நிறைவேற்றணும், இதை செய்யணும், செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு தருவேன். நிறைய பேர் ஆண்டவர்ட்ட டீல் பேசியே தான் வாழ்க்கை ஓடுது. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இப்தா என்ன நினைச்சான் தெரியுமா? ஆண்டவர்ட்ட போற போக்குல ஒரு நேர்ச்சையை நேர்ந்துட்டு போயிட்டான். ஏன்? அவனுக்கு நிறைய அடிமைகள் இருந்திருப்பாங்க. ஆமென். அவனை சுத்தி நிறைய பேரு கஷ்டப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எவனாவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சி செஞ்சிடலாம். சொல்லுங்க, பலி கொடுத்துடலாம், கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துடலாம். எவனுக்கு கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, என்ன பார்க்கிறாரு? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படாம போறதுக்கு காரணம் உங்க இருதயம் சரியா இல்லைன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீ என்ன நேர்ச்சை நேர்ந்தாலும் உன் இருதயம் தான் சரியாகணும், உன் உள்ளம் சரியாகணும். சில நேரங்கள்ல நாம நினைச்சது நடக்க போகும். ஐயோ நடந்துட்டுனா இவ்வளவு கொடுக்கணுமே, இவ்வளவு கொடுக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய காசை கடவுள் ஒரு நாள் உங்கள்ட்ட கேட்கிறவர் இல்லை. ஆமென். வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவருடையது. ஆமென். அவர் ஒரு நாளும் காசை கேட்கிறவரே இல்லை. நீங்க பாருங்க, நீங்க ஒரு நாள் நான் வேதத்துல 2வது நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜெபம் பண்ணவன ஆண்டவர் கேட்கவே இல்லை, உள்ளத்துல ஜெபம் பண்ணவன ஆண்டவர் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். 2வது பாருங்க, ஒரு செப்பு காசுகளை கொண்டு வந்து காணிக்கைப்பட்டியில போட்ட ஒரு பெண். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பாருங்க, இந்த தியான பணியில இந்த கட்டிட பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிற இந்த 9 ஆண்டுகளை முடிச்சு 10வது ஆண்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷத்துல நான் பார்த்த உண்மை என்ன தெரியுமாங்க? தேவனுடைய நாம மகிமையை சொல்றேன். எளியவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில தங்களுக்குரியதை ஒடுக்கி இந்த பணியை அவர்கள் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அதுதான் அவருடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இப்தாவ மாதிரி இருக்க கூடாது, இந்த பரிசேன மாதிரி நீங்க இருக்க கூடாது. விளைவு என்ன தெரியுமாங்க? இவன் நினைச்சே பார்க்கல, வெற்றி பெற்றான். வெற்றி பெற்று வீட்டுக்கு திரும்பி போனான், நகரத்தை தேடி போனான். போகும்போது அவன் முதலாக சந்தித்தது யாரு? அவளுடைய மகனை, அவருடைய மகளை பார்க்கிறான். அவன் நினைச்சே பார்க்கல. அவளுடைய மகள் ஓடி வந்தா. ஓடி எதிர் வந்த உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வெற்றி ஆர்ப்பரிப்பு இல்ல, என்ன வந்து தெரியுமா? சட்டைய கிழிச்சிட்டு அழுதானா. என் மகளே நீ ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு அவன் அழுதான். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென்.
நீங்க அவருடைய கரத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்க வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? நான் இருக்கும் எல்லா வழிகளையும் அவர் அறிவார். ஆமென். எனக்கு குற்றமற்றதா தோன்றதுனால அது சரியில்லை. என் தேவனுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்க என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பொழுது அவர் உங்கள் வழிகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்தாக்கு வெற்றியினுடைய பாதை அது நிரந்தரமான நன்மையா இருந்துச்சா? இல்ல. இப்தா கொண்டாடின வெற்றி அது வெற்றி ஆர்ப்பரிப்பா இருந்துச்சா? இல்ல. பரிசேயருடைய ஜெபம் வெற்றியை கொண்டு வந்துச்சா? இல்ல. ஏன்? இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம் நல்லா எடுத்துக்கோங்கப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க பாப்போம். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியானவரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியானவரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தை பார்க்கிறாரு. உங்க இதயத்தை பார்க்கிறாரு. நல்ல ஒரு ஹாப்பியா சொல்லுங்க, உங்க இதயத்தை பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு? கவனமா கவனிக்கிறாரு. அவர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. உன் இருதயம் எப்படி இருக்கு, உன் சிந்தனை எப்படி இருக்கு, உணர்வு எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு, எல்லாத்தையும் தூய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள் செயலாற்றும் பொழுது சொல்லுங்க, என் இதயத்தை பார்ப்பவரே, என் இதயத்தை தூய்மைப்படுத்தி அருளும். ஆமென். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்கள். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், இருதயத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற டபுள் கேம், வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? இப்தாவ மாதிரி இருந்துராதீங்க, பரிசேன மாதிரி இருந்துராதீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஒரு விடுதலையோட போனோம். சில பேர் இருக்காங்க பாருங்க, ஜெப கூட்டத்துல பக்தி, வெளியே போனா ரவுடிசம். வந்து பாரு, நமக்கு போன் வரும் அடுத்து, ஜெபமாயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வன்முறையெல்லாம் கையாளக்கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்பணும், மனம் மாறணும். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லுங்கப்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நல்ல நம்பிக்கையோடு கண்களை மூடி பாடுவோம். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, என்னை காணும் கடவுளே, என்னை காணும் கடவுளே, என் இதயத்தில் உள்ள பாவங்கள் என்னுடைய வெளி வேடங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய போலித்தனமான முகத்திரைகளை கிழித்தருளும், அகற்றியருளும். ஆண்டவரே, என் இதயத்தை தூய்மைப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கை உண்மையான சான்று பகர்கிற உத்தம வாழ்வுக்குள் என்னை நடத்தியருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவங்கள் மாறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வன்மங்களும் மறையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போலித்தனங்கள் மறையட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயத்தை தேவன் கவனிக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறத கவனிக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாத்தையும் உங்களுடைய இருதயத்தின் காரியங்களை அவர் கவனிக்கிறார். ஆமென். இரண்டாவது தேவனுடைய அந்த கவனம் அவர் எதில் காண்கிறார் அப்படின்னா நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்கப்பா. நீதிமொழி 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை. அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மனிதருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு என்ன செய்யறதில்ல? ஒன்றுமே தப்புவதில்லை. எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்காங்க தெரியுமா? நாம செய்யறது யாருக்குமே சொல்லுங்க யாருக்குமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் இப்படி ஒரு நினைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம செய்யறது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. குறிப்பா பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளமென்கள் அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லார் கண்ணையுமே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு சில நாடுகள்ல உள்ள விமானங்கள் என்ன செய்யுது? யார் கண்ணுக்கும் படாமலே தெரியாமலே பெயரும். அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு எல்லாம் இருக்குது. சில நேரங்கள்ல நாம ஒரு நாட்டுக்குள்ள போறது கூட வெளியே வர்றது தெரியாமலே வர்ற அளவுக்கு அங்க சில காரியங்களை வைத்து இருக்கிறார்கள். என்னதான் மனுஷன் கண்டுபிடிச்சாலும் நீங்க எல்லாரும் நானும் சரி நம்ம எல்லாரும் கண்ணுக்கும் எதை மறைச்சாலும் யார் கண்ணுக்கு மறைக்க முடியாது? சொல்லுங்க, யார் கண்ணுக்கு மறைக்க முடியாது? ஆண்டவருடைய கண்களுக்கு மறைக்கவே முடியாது. நம்முடைய வழிகளும் நம்முடைய பாதைகளும் நம்முடைய செயல்களும் தேவனுடைய பார்வையில் இருக்குது. முதல்ல நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை திறந்து வாசித்தீங்கன்னா நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பாருங்களேன், நீங்க தயவு செய்து 2 அரசராகமம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 5ஆம் அதிகாரத்துல தயவு செய்து வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல நாமான் என்ற ஒரு மனிதன் 5ஆம் வசனத்தை படிங்க. அப்போது சிறிய மன்னர் சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளி 6000 பொற்காசு 10 பட்டாடைகளை எடுத்துக்கொண்டு பயணமானார். யார் இது? சிரியால உள்ள ஒரு படை தளபதி. அவனுடைய பெயர் நாமான். ஆமென். சொல்லுங்க ஆமென். அவனுடைய பெயர் என்னது? நாமான். இந்த நாமான் என்ற மனிதன் புறப்படுறான். யாரை பார்க்க? தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்க்க கிளம்புறார். இப்ப எலிசாவை பார்க்க போனா, ஏன்னா எலிசா அவனை பார்க்கவே இல்லை. அவனை சொல்றாரு, ஏய் அவனை போய் 7 முறை யோர்தான்ல முங்கி எழும்ப சொல்லு, அவன் நோய் சரியா போயிடும் போச்சு. இப்ப போனா போய் 7 முறை நதியில முங்கி எந்திரிச்சான், சுகமாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். உடனே எலிசாவை பார்க்க இந்த நாமான் வர்றான். ஹல்லேலூயா. நாமான் வந்து, ஐயா உங்களுக்கு நான் பட்டாடை கொண்டு வந்திருக்கேன், வெள்ளி கொண்டு வந்திருக்கேன், தங்கம்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். உடனே இந்த எலிசா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்ன செஞ்சிருப்பேன், நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நம்மெல்லாம் பெரிய அந்த அளவுக்கு பெரிய அப்பாட்டாக்கர் ஊழியக்காரெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் நல்லவன், யோக்கியம் இல்லை, யோக்கியனா மாறணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். எனக்கு சில சோதனை சமீபத்தில் வந்துச்சு. வேலையை ஆரம்பிக்க பண்ணி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்தாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கட்டாரு. டப்புன்னு
மைண்ட்ல ஒரு 2 நாளா தூக்கமே வரல, என்ன கேட்கலாம். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், எடுபட்ட பயல, சும்மா எனக்காகவே நான் பேசிக்கிறேன், இதை நடத்துறது நானா நீயால அப்படின்னாரு. அப்புறம் தான் புத்தி தெளிஞ்சது. 2 நாள் தூங்கலன்னா யோசிச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம மூளை மனுஷன் மூளை தான். அல்லேலூயா. நான் அதனால தான் ஆண்டவரே எலிசா மாதிரி கொஞ்சம் மாறுறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்தோன்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்புறம் தான் ஐயா வாங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க உள்ள எல்லா செங்கலும் யார் பேர் தான் இருக்கு? இயேசு பேர் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம புத்தி தடம் மாறும், ஆனால் தடம் மாறாதபடி தேவன் நம்மோடு பேசுவார். கை தட்டுங்க பாப்பா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவைகள் வரும்பொழுது தேவை தான் முன்னால் நிற்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன யார்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்கலாமா, இப்படி கேட்கலாமா, இப்படிதான் ஓடும். அதனாலதான் நான் உண்மையை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எலிசா என்ன சொன்னார் பாத்தீங்களா? வாசிங்க பாப்போம். எலிசா என்ன சொன்னார்னா, இதான் பிடிச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க 16 வசனம். எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். நாமான் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் கொடுக்காத யார் கொடுத்தாலும் வாங்கப்படாது. ஆமென். நமக்கு ஒரு பெரிய சத்தியம் தெரியணும். சில நேரத்தில் இப்படிலாம் சூழ்ச்சியெல்லாம் வரும். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுல, உன் வாழ்க்கையை நடத்துறதுல, உன் வருமானம், வீட்டை கட்டிக்கிட்டு இருப்ப, திடீர்னு இங்க அவங்க வருவாங்க, நான் உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன், வாங்கிறாத, யோசி, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இது உங்ககிட்ட இருந்து வருதா இல்லையா கண்டுபிடி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, எலிசா வாங்கல, உடனே நாமான் புறப்பட்டு போறான். ஆனா எலிசாட்ட ஒரு வேலைக்காரன் தான். அவன் பேர் என்னது? கேகசி. சொல்லுங்க, கேகசி, ஏகசி. அந்த கேகசி இருக்கா பாத்தீங்களா, கேசரி. அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஒரு முடிவு எடுத்தான். அல்லேலூயா. இந்த எலிசா தீர்க்கதரிசி யார் மேல ஆணை பண்ணாரு? ஆண்டவர் மேல் ஆணை அப்படின்னு தான் சொன்னான். அல்லேலூயா. ஆனா இப்ப பாருங்க, இந்த 20வது வசனம் பாருங்க. கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளன் கேகசி, என் தலைவர், பாருப்பா, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமாண்டமிருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார். வாழும் ஆண்டவர் மேல் ஆன. பக்கத்துல கை கொடு சொல்லு, உத்தமனும் ஆண்டவர் மேலதான் ஆனன்னு சொல்றான். சொல்லு, உத்தமனும் ஆண்டவர் மேல ஆனன்னு தான் சொல்றான். கேடுகட்ட பயணம் ஆண்டவர் மேல ஆன திருட்டு பையன். சில பேர் இருக்கான் பாத்தீங்களா, எல்லா காரியத்தையும் குட்டி குசும்பெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லுவான், ஆண்டவர் மேல ஆன ஊரடிச்சு உலையில போட்டுட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியுங்க. எந்த கர்த்தர்ரா? அந்த கர்த்தர் எங்கடா இருக்காரு? அல்லேலூயா. நல்ல கவனிச்சியா, 2 பேர் சொல்றாங்க பத்தியா, யார் மேல? ஆண்டவர் மேல ஆன. ஒருத்தர் யாரு? உண்மையான தீர்க்கதரிசி எலிசா. இன்னொருத்தன் தீர்க்கதரிசிட்டே இருந்து வளர்ந்தவன் தான். அவன் என்ன சொல்றான்? அட லூசு பைய மாதிரி இருந்துட்டானையா, கிடைச்ச சான்ஸ சொல்லுங்கப்பா விட்டு விட்டானையா. அல்லேலூயா. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னது? ஆண்டவர் மேல ஆன. நான் ஓடி போய் அந்த ஆள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்காம திரும்பி போகவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். திரும்பி போனா ஓடினா பாருங்க, ஓடி போய் நாமான் தேர பிடிச்சான், கேட்டான், வாங்கினானா? சொல்லுங்க, நேரம் இல்ல. வாங்கினா கொஞ்சம் பட்டாட, வெள்ளி, தங்கம் எல்லாத்தையும் பொய் சொல்லி வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து புதைச்சு வச்சான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊராமட்ட பொய்ய சொல்லி என்ன செய்றாங்க? சொத்தை வாங்குறான், சொந்த அப்பனை ஆத்தாலே ஏமாத்தி வாங்குறான், உறவுகளை ஏமாத்தி வாங்குறான், என்னெல்லாமோ காரியங்களை பண்ணி லஞ்சம்லாம் வாங்கி என்னெல்லாமோ வாங்கி சேர்த்து வச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த எலிசாவின் வேலைக்காரனாகிய கேகசி எல்லாவற்றையும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா
இந்த எலிசாட்ட முன்னால வந்து இந்த கேகசி நின்னா. உடனே எலிசா அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஏ அப்பா ராசா, நீ எங்க இருந்துடா வர்ற? 25 வசனம். அவன் பாருங்க 25. அவன் தன் தலைவிடம் வந்து அவர் முன் நின்றான். எலிசா அவனை நோக்கி, கேகசி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க நிக்கிற இடம் எல்லாமே மனுஷனுக்கு தெரியாம போகலாம், ஆண்டவருக்கு தெரியும். வாங்கினது, கொடுத்தது, எடுத்தது, தொட்டது, வச்சது எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆமென். நீ எங்க இருக்கிற அவருக்கு, நீ யாரை ஏமாத்தின அவருக்கு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, 30 பவுன் தான் போட்டிருக்காங்க. 30 பவுன் பேசிதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை பெற்ற பிறகு உங்க அத்தா 50 பவுனை போடுவேன்னு சொன்னாலே வந்து நிக்காங்களாம். இப்ப வீட்டோட அனுப்பி விட்டுருக்காங்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பொண்ணு அழுறா. 30 பவுன் எல்லாரும் முன்னாலும் பேசினது. இப்ப ஆளையும் கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கு 2 ஆள்ற சில்லற இருப்பான் பத்திங்களா. குவார்டருக்கு விலை போன சோபேரிகள் பிரியாணி கூட்டம், ஒரு கூட்டம் இருக்குல்ல, 500 ரூபாயும் பிரியாணியும் கொடுத்தா போறதுக்கு ஒரு கூட்டம், குவார்டரும் கொடுத்துட்டா எல்லாம் செஞ்சிருவாங்க. அத மாதிரி ஒரு கூட்டம் பின்னாலே இருக்குது இல்ல, அந்த கூட்டம் கூட்டு வந்துட்டாங்களாம். போட்டு போடு போட்டாதான் பிள்ளைய எடுத்துக்கிடுவோம். அந்த பிள்ளை பாவம் 2 சின்ன குழந்தைகளோட நிக்கி. ஏன் இதெல்லாம் செஞ்சு விட்டு கடவுள் வந்துட்டு கர்த்தர் ஆண்டவர் இயேசு நல்லவர்னா எந்த கடவுளையா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய? பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்துக்கோ, கடவுளுக்கு நீ நிக்கிற பாதை, நீ செய்யற செயல் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ ஒருவேளை நீ நினைச்சுக்கலாம் கடவுள் எங்க இருக்கிறாரு, நம்மளை பத்தி அவருக்கு தெரியுமா, நம்மளை பாக்குறதுக்கலாம் இந்த 850 கோடி பேர்ல நம்மளை பாக்குறதுக்கு அவருக்கு டைம் இருக்கா அப்படி நீ நினைக்கலாம். அல்லேலூயா. தேவன் வானத்தின் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற உருவாவதற்கு முன்பே உன்னை அறிந்திருந்தார்னா இன்னைக்கு நீ செய்யற எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியே தனியா நின்று பேசினா யாருக்குமே தெரியாதான், கேட்காதான். சிலர் அப்படி நினைச்சுக்கிடுவாங்க. சிலர் லேசா ஒரு சால் எடுத்து முகத்தை மூடின உடனே நீங்க உங்களை யாருக்குமே, எந்த ஊர்லடா நீங்க இருக்கீங்க, சால் எடுத்து மறைச்சிட்டா உன்னை யாருக்கும் தெரியாது, உங்க அப்பனுக்கு தெரியாது, உங்க ஆத்தாளுக்கு தெரியாது, ஆனா உன்னை படைச்ச ஆண்டவருக்கு தெரியுமே. இந்த சவுத்துல நின்று பேசினா மேரி பாப்பா, அடுத்த சவுத்துல நின்று பார்த்தா யாருக்கும் தெரியாதா? அட இவ்வளவு முட்டாளா இருக்கியப்பா. கடவுள் நம்பிக்கைன்னு என்ன தெரியுமா? கடவுள் நம்பிக்கை என்பது தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறவராக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்பதே தெய்வ நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நீ சோத்துக்குள்ள நின்னாலும் சரி, இருட்டுக்குள்ள நின்னாலும் சரி. அதனாலதான் திருப்பாடல் 139 எழுதுறாரு பாருங்க தாவீது. நீ எடுத்து வாசி பாப்போம், நம்ம மறந்துடாத. இந்த கேகசியை உற்றாத ராசாத்தி, எடுத்து வாசி, கொஞ்சம் யோசி, படி பாப்போம். திருப்பாடல் 139 எடு, இந்த வார்த்தையை பாரு கொஞ்சம். அல்லேலூயா. வாசிங்க ராசாத்தி, எடுத்து வாசிங்க. 8ஆம் வசனத்தை படி, 7ல இருந்து படி. நான் உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும், உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும், நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயே உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதென இருளும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும், இருள் கூட உமக்கு இருட்டா இல்ல, இரவும் பகலை போல ஒளியாயிருக்கிறது, இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். கையை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இருள் கூட ஆண்டவருக்கு எப்படி இல்ல,
இருள் உங்களுக்கு தான். சில தம்பிகள் பார்த்தீங்களா, யாருக்கும் தெரியாம இருட்டில் உட்காந்து செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, சில வீட்டுக்காரர் இன்னைக்கு சகோதரர்கள் சகோதரி சில வீட்டுக்குள்ள போனா அந்த அக்காவுக்கு நம்மளை யாருன்னே தெரிய மாட்டேங்குது, ஏன் இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் அப்ப நம்ம சத்தம் வந்துட்டீங்களோ அப்படிங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏமா அப்படின்னா கேட்க முடியாது, பிச்சை போடுறதுக்கு வந்துடுறாங்க திடீர்னு. அப்படின்னா போ, இல்லை இல்லை போ, இல்லை இல்லையா செபம் நடத்தணும்னு சொன்னியா, அதான் வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். வந்துட்டீங்களா அதுக்குள்ள அப்படிங்க. உனக்கு ஜெபம் பண்றதுக்கு இவ்வளவு கால் கடுக்க வர வேண்டியிருக்கு, வந்தா வந்துட்டீங்களா அப்படிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு, சாமே நீ எங்க இருக்க? நீ எல்லா இடத்துலயும் இருக்க. சொல்லு, ஆண்டவர் எங்க இருக்காரு? அக்கா எங்க இருக்கிறாரு? அண்ணா எங்க இருக்கிறாரு? சகோதரியே சகோதரனே தெய்வம் எங்க இருக்கிறாரு? உங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, ஆனா அவங்க யார் இருப்பான்? உன் மனைவி இல்ல, நீ யாருக்கோ அல்வா கொடுத்துட்டு இருக்கலாம், ஆனா அங்க யார் இருக்கா? நீ எங்க உங்க அப்பாவும் அம்மாவும் இல்ல, நீ காலேஜுக்கு போறன்னு சொல்லி போயிருக்கலாம், ஆனா அங்க யார் இருக்கா? நீ வேலைக்கு போறன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அங்க யார் இருக்கா? நீ வேலை செய்யற இடத்துலயும் சரி, உட்கார்ற இடத்துலயும் சரி, திங்கிற இடத்துலயும் சரி, குடிக்கிற இடத்துலயும் சரி, சகோதரனே சகோதரியே தெய்வம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. எல்லா கண்களையும் மூடி மறைத்தாலும் ஒரு கண்களை மூடி கேமராவெல்லாம் அழிச்சிரு, ஆனா ஆண்டவருடைய கண்ணை நினைச்ச முடியாது, நீ தப்பி வெளியே ஓடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, எடுத்து வாசித்து பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். யோபு படிச்சுட்டு இங்க வா. யோபு 31:4 படிப்பா. நல்ல கவனிச்சு பாருங்க. யோபு சொல்றாரு, என்னுடைய கண்களை சரி என்னுடைய வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? பிரைஸ் தி லார்ட். பார்ப்பான் போடு, என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? அல்லேலூயா. நல்ல கவனி, என்னுடைய வழிகள் அவரு சொல்லு, என் காலடிகள் அவரு கணக்கிடுவதில்லையா? அதனாலதான் யோபு முதல் வசனத்துல என்ன சொன்னார் தெரியுமா? படி பாப்போம், படிங்க பாப்போம். 31:1 கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி பார்ப்பேன்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. யோபுக்கு ஒண்ணே தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க, என்ன தெரியும்? நான் எங்க இருந்தாலும் அங்க யார் இருப்பா? பக்கத்துல கை சொல்லு, நான் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார். நீங்க இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பாரா? 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 பக்கத்துல இருப்பாரா? உண்மையிலே தானா? உண்மையிலே தானா? அப்ப நீங்க இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பாருன்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு சிகரெட் வாயில வச்சுட்டு ஊதணுமா? ஒரு கையில பெக்கு இல்லைன்னா சீரியல், சினிமா, செல்போன்ல நிறைய காரியம் சொன்னோம்னா ரொம்ப வேதனையா இருக்கும், வேண்டாம். புராணி, அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது. நீங்க யோசிச்சு பாருங்க, என் கூட கடவுள் இருந்தா நீங்க பாருங்க. யோபு சொல்றாரு, என்னுடைய காலடியை கூட அவர் என்ன செய்யறாரு? கணக்கிட்டு வைத்து இருக்கிறார். என்னுடைய வழிகள் அவருக்கு தெரியும். ஏன்? அவர் என் கூட தாங்க இருக்கிறாரு. சொல்லுங்க, அல்லேலூயா. கடவுள் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு நீங்க இருக்க சேலஞ்ச் பண்ணுங்க, என் கூட ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்க வழிகள் சரியா இருக்கும், உங்க பாதைகள் சரியா இருக்கும். கை தட்டி. யோபு சொல்றாருங்க, என் காலடியையும் என்னுடைய வாழ்க்கையையும் என் வழிகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அறிஞ்சதுனால எப்படி இருக்க சொல்லுங்க, எப்படி இருக்க? முதல் வசனம் அதான் போட்டிருக்கு, என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், அதனால கண்ணி ஒருத்தியை நான் எப்படி கண் நோக்குவேன்? ஏன்? எனக்கு பார்க்கலாம். சாலமோனுக்கு இருந்த மாதிரி 1000 பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஆனா சட்டங்கள் இருந்திருக்கு, இஷ்டம் போல வைச்சுக்கொண்டா. ஆனா யோபு சொல்றாரு, இங்க பாருங்க, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்குன்னு ஒரு உடன்படிக்கை இருக்கு. சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு உடன்படிக்கை. ஏன்னா எல்லாரையும் மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் என் தேவனோடு பயணிக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம்.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜாலியா இருக்க மாதிரி ஜாலியா இருக்கலாம், எல்லாரும் ஆடுற மாதிரி ஆடலாம், எல்லாரும் சினிமா பாட்டு, எல்லாம் கூத்து, எல்லாம் கொண்டாட்டம், என்ன வேணாலும் பண்ணாங்க. பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, பண்ணலாம். ஆனா எல்லாரும் பண்ணாங்க, ஆனா தேவனோடு இருக்கிறவன் பண்ண மாட்டான். ஆமென். தேவனோடு இருக்கிறவன் பண்ண மாட்டோம். சிலர் பாருங்க, நீங்க நல்ல ஜெபத்துக்கு வரீங்க, உங்களுக்கு பாராட்டுகள், பைபிள்லாம் எடுத்து வந்திருக்கீங்க, பாராட்டுகள். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல பாருங்க என்ன கேவலமான சினிமா பாட்டு. சிலரை பத்தி பார்க்கணும்னா ஸ்டேட்டஸை பார்க்கணும். அப்படின்னா என்னக்கா? அதான் உன் மூஞ்சி, உன் முகரக்கட்டை அதுல தான் தெரியுது. ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கணும், நல்லா தான் துதிக்கணும் பாடு. அங்க பார்த்தோம்னா பாதி ட்ரெஸ்ஸை காணும். பேர கேளு, உன் லைவ்ல மாத்து. சகோதரா, வாலிப மகனே, தம்பி, தங்கச்சி, நீ யாரா இருந்தாலும் சரி, சரி பண்ணிக்கோ. நீ நினைக்கிற மாதிரி வெறும் ஜெபம் உன்னை காப்பாத்தாது, இந்த ஜெப கூட்டம் உன்னை காப்பாத்தாது. உன் வழிகளை சரி பண்ணணும். ஏன்னா வழிகளை தேவன் அறிகிறார். கை தட்டி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் அந்த வசனத்தை திரும்ப மறந்துட கூடாது. 4 வசனத்தை படி, யோபு 31:4 படி. என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா, என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இப்ப மறந்துடாதீங்க, கேகசிக்கு வந்துருங்க. கேகசி என்ன பண்ணா? போனா, வாங்கினா, தலைவருக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் மேல ஆணையிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்ப புதைச்சு வச்சுட்டு போனா, தலைவர் கேட்டாரு, கேகசி, எலே மக்கா, நீ எங்க இருந்து வாரா அப்படின்ன உடனே, ஐயா நான் எங்க போல சாமியே, இங்கதான் இருக்க. இப்போ எலிசா சொன்னாரு, அட பாவி மவனே, நீ அந்த தேருக்கு பின்னால ஓடினதை நான் பார்த்தானே, நீ பின்னால போனதையும் பார்த்தேன், அவற்றிருந்து வாங்கினதையும் பார்த்தேன். அதனால நீ எலிசாவிடம் இருந்து, சரி, நீ நாமாண்டமிருந்து வாங்கின அநீதியின் பொருட்டு, உன் பொய்மையின் பொருட்டு நாமானுடைய தொழுநோய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வரட்டும். நீ நிறைய குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? கடவுளுக்கு தெரியாதுன்னு நீ அநியாயம் பண்ணி சம்பாதித்த சொத்துக்கள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராவே. அநியாயமாக, அக்கிரமமாக, தவறாக, தாறுமாறாக நீ சம்பாதித்த எதுவும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்மை தரத்தை கொண்டு வராதே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஏமாத்திடலாங்க, ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? முடியுமா? இந்த உலகத்துல வாழ்கிற எந்த பெரிய தலைவனா இருக்கட்டுங்க, ஒரு நாள் அவன் செஞ்ச கணக்குக்கு அவன் கணக்கு கொடுத்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய பார்வை நம்முடைய காலடிகள்ல கூட இருக்கு. அதனாலதான் தாவீது அழகா சொன்னாரு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய காலடிக்கு விளக்கு எது? தேவனுடைய வசனம். நான் சொன்ன பாத்தீங்களா, எனக்கு ஆசை வந்தது, என் மைண்ட்ல ஓடிச்சு, நம்ம இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு, எதையாவது ஒண்ணு ஒரு பெரிய கான்செப்டா கேட்டா நமக்கு கொடுக்கிறதுக்கு அந்த ஆள் 100% தயாரா இருந்தாரு. ஆனா 2 நாளா எனக்குள்ள குழப்பம், கேட்க வேண்டாமா. வசனம் முன்னால நின்னுச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசியது. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு பலவீனன், ஆனா என்னைய ஸ்திரப்படுத்துனது என்னன்னா தேவனுடைய வசனம். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சோதனைக்கு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, பிரதர் எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இதை செய்யறோம், அதை தர்றோம். எனக்கு காதுல ஒரே ஒரு சத்தம் கேட்கும், உன் நம்பிக்கை அவங்க இல்லப்பா, உன் நம்பிக்கை அவங்க இல்லை. நான் அதனாலதான் இந்த கட்டுமான பணியில ஒன்னே ஒன்று சொன்னேன், நானா வந்து கேட்க மாட்டேன், கொண்டு வந்து தேவன் அனுமதித்தால் நீங்கள் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் கட்டுக்கணும், அவர் நடத்துவார். நான் உண்மை சொல்றேன். என்ன சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இது எப்படி நீங்க செய்றீங்க, இந்த தாத்தா பாட்டிகள் உணவு எப்படி கொடுக்குறீங்க? எங்க எத்தனையோ மேரேஜ் நடக்கும்போது சிலர் ஒண்ணுமே இல்லாத எம்டியா தெரியுங்க. ஆனா தேவன் அவருக்குரிய நபர்களை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட்.
ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, அதிசயமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு தெரியணும், நம்ம வீட்டுல ஒரு செல்வாக்கு, வருமானம், பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், லஞ்சம்லாம் கொடுத்து வேலை வாங்காதீங்க தயவு செஞ்சு. லஞ்சம்லாம் கொடுத்து வேலை வாங்காதீங்க, அது ஆசீர்வாதமா அமையாது. திருட்டுத்தனமா போய் காசை கொடுத்துட்டு நிக்காதீங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குரிய நன்மையை நீங்க கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகளை தரப்பார். ஆமென். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த அவருடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்க மறந்துடக்கூடாது. கேகசி என்னானா தொழுநோய் பாதிக்கப்பட்டு அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் அழிந்தார்கள், சாபக்கேடுக்குரியவர்களாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வசனம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 34:21வது வசனம் படிக்கலாமா? ஏனெனில் அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன, அவரின் அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை காண்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வழிகளை காண்கிறார், உங்களுடைய அடிச்சுவடுகளை காண்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடிச்சுவடுனா என்னது சொல்லுங்க? அடிச்சுவடுனா என்னது? நீங்க இதுவரை கடந்து வந்த பாதைகளை அவர் என்ன செய்யறாரு? காண்கிறார். இதுவரை நீங்க எப்படி நடந்தீங்க அப்படிங்கறத அவர் பார்க்கிறாரு. நீங்க இதுவரை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, இருந்து நீங்க எப்படி வர்றீங்கிறத அவர் பார்க்கிறாரு. உங்களுடைய அடிச்சுவடுகளை அவர் பார்க்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேருடைய அடிச்சுவடு நீங்க விட்டுட்டு போங்க, பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறது சொல்லுவோம்ல, தாத்தாவுடைய அடிச்சுவடை பின்பற்றி யார் வந்தாரு? பேரன் வர்றாரு. அப்ப எல்லாருக்குமே ஒரு அடிச்சுவடு இருக்கு. நீங்க எதை விடுறீங்களோ தமிழ் அழகா சொன்னாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நீங்க யாரோ அதுதான் உங்க பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. அடிச்சுவடுகளை தேவன் பார்க்கிறார். ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தாவீதை பத்தி ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன். பிரைஸ் தி லார்ட். தாவீது யாருக்கு ஏற்றவன் சொல்லுங்க? தாவீது யாருக்கு ஏற்றவன்? தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, என் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அடிச்சுவடுகளை சரியா நீங்க பாதுகாக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்க கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, வேதத்துல அற்புதமாக தீமோத்தேயுவை பத்தி பவுல் எழுதுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க பாப்போம். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுக்கணும். ஆமென். நீங்க உங்க குடும்பத்துக்கு இயேசுவை கொடுக்கணும். ஆமென். நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்க உங்களை அடிச்சுவடுகளை சரி பண்றது ஆண்டவர் பாப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சாலமோனை பார்த்து சொல்வார், உன் தகப்பன் தாவீது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சொல்லணும், என் கடவுள். பவுல் அழகா சொல்வார் பிலிப்பியர் 4:19, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் குறைவுகளை, தேவைகளை நிறைவு செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க தைரியமா சொல்லணும், ஆண்டவரே நீர் என் அடிச்சுவடுகளை காண்கிறவர். ஆமென். யோபோட அடிச்சுவடை யார் பார்த்தாரு? ஆண்டவர் பார்த்தாரு. ஆமென். யோபுவே நீ எப்படி பாருங்க, நீங்க இங்க இருக்கிற, நீங்க இதுவரை நடந்து வந்த பாதை எப்படி?
அப்படிங்கறத கொஞ்சம் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை யாராவது தவறான பாதைகள், ஏதாவது குடிப்பழக்கம், போதை பழக்கம், தவறான வழிமுறைகள் ஏதாவது இருந்துன்னா இன்னைக்கு மாற்றிக் கொள்ளுங்கள். கடவுளிடத்தில் உங்கள் அடிச்சுவடுகளை, ஆண்டவரே என்னுடைய அடிச்சுவடுகள், என்னுடைய பாதம் இனிமேல் உம்முடைய பாதையில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆமென். உம்மை விட்டு வழி விலக கூடாது. மூன்றாவது நீங்கள் எடுத்து வாசிங்க 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமா முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்கப்பா. நீங்க பாருங்க, ஆண்டவர் எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அவனுக்கு ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் கண்ணீரை கண்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் 4வது நம்முடைய கண்ணீரை, நீ ஏன் அழுற, எதற்காக அழுற, யாருக்காக அழுற, உன் கண்ணீருக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நைநகர் விதவை அழுது புலம்பிய பொழுது ஆண்டவர் அதை கண்டார். அம்மா அழாத, நீங்க உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 56:8 எழுதிக் கொள்ளுங்கள். என்னுடைய கண்ணீரை கர்த்தர் தேவன் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார், அவை எல்லாவற்றையும் குறிப்பேட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணீர் எல்லாம் அவர் தெரிவார். ஆமென். உங்க கண்ணீர் எல்லாம் யாருக்காக அழுறீங்க? எசேக்கியா அழுத பொழுது அந்த கண்ணீர் தேவனுடைய பார்வையில இருந்தது. ஆமென். நீங்க உங்க வியாதிக்காக அழலாம், பலவீனத்துக்காக அழலாம், நோய்க்காக அழலாம், உங்க குணப்படுத்தலுக்காக அழலாம். நீங்க யாருக்காக என்ன கருத்துக்காக அழுது தேவனேன்னு கூப்பிடுறீங்களோ அந்த கருத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். 5வது தேவன் காண்கிறார். சங்கீதம் 34:15வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க. 34:15 வாசிக்கீங்களாப்பா? ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகிறது, அவருடைய செவிகள் அவருடைய மன்றாட்டை கேட்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய கண்கள் உங்க மேல மிக கருத்தோடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பாருங்க, மனுஷனுடைய கண்கள் பார்க்கிறதுக்கும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறதுக்கும் வித்தியாசம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கண்கள் நீதிமான பார்க்குதான். ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை பார்க்குது. நீதிமான் மாதிரி நடிக்கிறவனை பார்க்கல. யாரை பார்க்குது? நீதிமான பார்க்குது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை காண்கிற கண்கள், இன்னைக்கு உங்களை காண்கிற அந்த கண்களுக்குள்ள நீங்க வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைங்கள்லாம் ஆண்டவர்ட்ட வந்துருங்க. குடும்ப தலைவிகள் ஆண்டவர்ட்ட வந்துருங்க. உங்க வாழ்க்கையில என்ன காரியம் இருந்தாலும் அதை மாற்றி இயேசுட்ட வாங்க. ஆமென். 6வது நீங்க எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 138ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க வேகமா. 138ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்கப்பா. 138:6 படிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகிறீர். ஆமென். போதும். யாரை கண்ணோக்குகிறார் அப்படின்னா யாருங்க? நலிந்தோர்னா யாருங்க? ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்க, நலிவுற்ற உங்களை ஆண்டவர் காண்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல இருந்தவனை யாராவது பார்த்தாங்களா? இயேசு பார்த்தார். இன்னைக்கு உங்களை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார், வெற்றியின் பாதையை உங்களுக்கு திறக்கிறார், உங்களுக்கான அதிசயம் நடக்கும். ஆமென். 7வது சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 33:13வது வசனம் படிக்கலாம். சங்கீதம் 33 எல்லாரும் எடுத்துக்கணும். இந்த வசனத்தோட நான் நிறைவு செய்கிறேன். திருப்பாடல் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. வானி நின்று ஆண்டவர் பார்க்கிறார், மானிடர் அனைவரையும் பார்க்கிறார். 14 தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகிறார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே,
அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும். Praise the Lord. எல்லாத்தையும் பார்க்கிறார். 850 கோடி பேரையும் பார்க்கிறார். வயிற்றுக்குள்ள இருக்கிறவனையும் பார்க்கிறார். சாகிறதுக்கு போகிறவனையும் பார்க்கிறாரு. எல்லாரையும் அந்த கண்கள் பார்க்கிறது. நீ கடன்ல வந்திருக்கியா? கஷ்டத்துல வந்திருக்கியா? வியாதியிலும் வேதனையிலும் வந்திருக்கியா? ஒருவேளை எனக்கு யாருமே இல்லைன்னு வந்திருக்கியா? ஆண்டவர் பார்க்கிறார். நிச்சயமாய் அந்த கண்களிலிருந்து நமக்கு ஒரு கிருபை உண்டு. ஆமென். தேவனுடைய கண்களில் கிருபை உண்டு. ஆமென். அந்த கண்கள் உனக்காய் காத்திருக்கிறது. அந்த கண்கள் உனக்காய் காத்திருக்கிறது. அந்த கண்கள் உங்களை குணப்படுத்த, உங்களுக்கு தயவு காட்ட காத்திருக்கிறது. அந்த கண்களின் பார்வைக்குள் நீங்கள் வந்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, 7 காரியம் வேகமா சொல்றேன். அவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். 2வது நம்முடைய வழிகளை பார்க்கிறார். 3வது அடிச்சுவடுகளை காண்கிறார். 4வது கண்ணீரை காண்கிறார். 5வது நம்முடைய வாழ்க்கையில் நம் நீதிமானாய் அவர் வாழும்பொழுது அவர் நம்ம பார்க்கிறாரு. 5வது நலிவுற்ற தாழ்வுற்ற பிள்ளைகளை 6வது தன்னால் நலிவுற்ற பிள்ளைகளை பார்க்கிறார். 7வது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். ஆல் தி நேச்சுரல் படைப்பு எல்லாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானம் அவருடையது, பூமியும் அவருடையது. கடலுக்குள்ளும் பாதாளத்துக்குள்ளும் அவர் ஆட்சி செய்கிறார். ஆமென். அவருக்கு தெரியாம எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த ஆண்டோட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்துரு. முழங்கால் படி. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை காண்கிற கடவுள். காண்கின்ற தேவன் நம் தேவன். கண்களை மூடுவீங்களா? கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் வையும். எனக்காக நீர் மாபெரும் காரியங்களை செய்கிறவர். அப்பா, எங்க மேல இரக்கம் வைங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசு நல்லவர். நன்மையான கரத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவரே நமக்கு அற்புதம் செய்கிறவர். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இசையா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். பாடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை சேர்ந்து. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் என்னை காண்கிற கடவுள். நீர் என்னை காண்கின்ற கடவுள். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இருப்பது இயங்குவது செயல்படுவது என்னுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் சிந்திப்பதில் எல்லாமே உமக்கு மறைவாக இல்ல, வெட்ட வெளிச்சமா இருக்கு. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் மீது இரக்கம் வையும். என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், தவறுகள் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ அருள் தாரும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம்,
புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.